அது மாதிரி பாபாவுக்கு ரொம்ப பிடித்தது வந்து பேடா. இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு நம்ம வாங்கிட்டு போவோம்ல. ஆனா பாபாவுடைய கோயிலுக்கு வரும்போது நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது பேடா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன மாதிரி சார் அது? அது வந்து ஒரு ஸ்வீட். பேடான்னு நீங்க கேட்டாலுமே தெரியும். பேடான்றது ஒரு ஆமா. ஸ்வீட். ஓகே. அது வந்து நம்ம பாபாவுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப நல்லது. ம். அதே மாதிரி பாபாவுக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு நம்ம மத்த கோயில்ல அன்னதானம் கொடுப்போம் தெரியுமா? ஆமா ஆனா கண்டிப்பா. நம்ம பாபா கோயில்ல வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பிஸ்கெட், பேடா இந்த மாதிரி தான் அவர் வந்து நம்ம வந்து சின்ன கொடுக்கணும் பசங்களுக்கு ரொம்ப பக்தர்களுக்கு. பிடிச்சது. குழந்தைகள் தான் அவருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும். நல்லது. அது மாதிரி இங்க பாத்தீங்களா எல்லா பாபா கோயில்லையுமே பாத்தீங்கன்னாக்கா பைரவர். அது பைரவர். அது நம்ம பைரவர்னு சொல்றோம். ஆனா அதுக்கு பேர் வந்து சாரமேயு. ம். நாய்கள் வந்து நிறைய இருக்கும். பைரவர். அதுக்கு வந்து நம்ம உணவு அளிக்கிறது. அது வந்து நீங்க எந்த பாபா கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம். இப்ப சாய்பாபா வந்து இப்படிலாம் வழிபட்டா அவரோட அருள் நமக்கு கிடைக்கும். சில சாமிகள்லாம் இந்த காலையில வெடிகாலம் இந்த மாதிரிலாம் பூஜை பண்ண அர்ச்சனை பண்ணா சில சாமியோட வழிபாடு கிடைக்கும். இப்ப சாய்பாபாக்கு ஏதாவது காலங்கள் அந்த மாதிரி முறை ஏதாவது இருக்கா? சாய்பாபாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை வந்து ரொம்ப வந்து இப்ப கரெக்ட்டா நம்ம வியாழக்கிழமையில தான் ஆமா. வந்திருக்கோம். இந்த நேரத்துல இங்க வந்து நெறைய பேர் வருவாங்க. இங்க வராத விஐபிஸே கிடையாது. நம்ம விவேக் சார் வந்து ரெகுலரா அவர் இருந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு இருப்பாரு. வியாழக்கிழமையில நம்ம குருவுக்கு உகந்த நாள், ராகவேந்தருக்கு உகந்த நாள், அதே மாதிரியே பாபாவுக்கும் உகந்த நாள். அதனால இந்த வியாழக்கிழமையில நம்ம பாபாவை வழிபடும் போது நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். வியாழக்கிழமை தாண்டி வேற ஏதாவது மற்ற நாட்கள்ல வழிபட்டா ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. பட் வியாழக்கிழமைன்றது ஒரு சிறப்பான ஒரு நாள். இப்ப நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து கூட்டம் குறைவா இருக்கு. இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் இங்க வந்துருவாங்க. இது வந்து நம்ம சாலி கிராமத்துல இருக்கக்கூடிய பாபா கோயில். இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நான் வந்து சன்னியாசத்துக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும்போது இங்கதான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். ஸோ எனக்கான ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு, எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர்கிட்ட வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ சன்னியாசத்துக்கு பிறகும் நான் ரெகுலரா வரக்கூடிய ஒரு கோவில். இப்போ கடைசியா நடந்த அந்த சர்ஜரி நேரத்துலையும் என்னை காப்பாத்தினது அவர் தான்.